ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்னுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். 4ஆம் பத்தில் பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்தில் 5வது திருமொழியில் 5வது பாட்டு. இந்த உயிர் போகிற சமயத்தில் யாவது வாயில் நாமம் வர்றது விசேஷமாச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம். அதில் மடிவழி வந்து நீர் புனல் சோற வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழிவார கண்டமடைப்ப கண்ணுறக்கமதாவதன் முன்னம் தொடைவழி உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் இடை வழியில் நீர் கூரையும் இழவீர் இருடிகேசன் என்றேத்த வல்லீரே அப்படிங்கிறார். ரிஷிகேசா அப்படிங்கிற பகவானுடைய திருநாமத்தை சொல்லியாச்சுன்னா எப்போனா வாயில் கஞ்சி விடுவாளாம். பாலோ கஞ்சியோ தீர்த்தமோ உயிர் போகிற சமயமாக இருக்கே இழுக்கிறதேன்னு விடுவா. விட்டாச்சுன்னா அந்த சமயத்தில் கருன்னு இழுக்கிற சமயத்தில் வாயில் கஞ்சி விட்டால் அதுவும் எக்களிச்சுன்னு வெளியில் வந்துடும். அதை மாதிரி இருந்துட்டு அப்படியே மரணம் அடையிறதுன்ற ஒரு நிலை இருக்கே, அது வரத்துக்கெல்லாம் முன்னாடியே நீங்கள் ரிஷிகேசா அப்படிங்கிற பகவன் நாமத்தை சொல்லிட்டேடானா அப்புறம் நீங்கள் யமலோகத்துக்கு போக வேண்டி வராது, நேராக வைகுண்ட அடைவேள் அப்படின்னு. அந்த இடத்துல இருடிகேசன் என்றேத்த வல்லீரே அப்படிங்கிறது ரிஷிகேசன் அப்படின்னா ரிஷிகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இந்திரியங்கள்னு அர்த்தம், புலன்கள். அதுக்கு ஈசனாக இருக்கிறவன் தலைவனாக இருந்து அந்த பஞ்சேந்திரியங்கள் அல்லது கர்மேந்திரிய ஞானேந்திரிய சேர்த்த தசேந்திரியங்கள், மனசுன்றதை சேர்த்தா ஏகாதச இந்திரியங்கள், 11 இந்திரியங்களையும் கட்டி ஆளக்கூடியவன் அவனுக்கு தான் ரிஷிகேசன்னு பேர். இந்திரியங்களை நியமிக்குவன் என்று பிரீத்தியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணினால் இவை வாரா. இந்த இந்திரியங்களெல்லாம் கட்டி ஆளக்கூடியவனாச்சேன்ற பிரீத்தியோட அவன் நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறது. ரிஷிகேசா அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லி பாடினோமானா யம வசியதைக்கு அடி தொடர்ச்சி இந்திரிய வசதை இதே. யமலோகத்துக்கு நம்ம போனோம்னா அடிப்படை பாவம், பாவத்துக்கு அடிப்படை இந்திரிய வசம். இந்திரிய வசமாக போகிறதுனா யமலோகத்துக்கு அடிப்படை. அந்த இந்திரிய வசமாக போகாதபடி எம்பெருமான் வசமாக போகும்படிக்கு பகவான் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தன்பால் ஆகர்ஷிப்பான் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ரிஷிகேசான்ற நாமம் சொல்கிறவாளுக்கு பாவமும் இல்லை, யமலோகமும் இல்லை. இதுக்கு சாதகமாகவே பரஹிம்சாதிகள் பண்ணுவது அத்தை குலைக்கும் அவன் என்கிறார். அந்த பாவத்துக்கு அடிப்படை இவன் இந்திரிய சுகத்துக்காக போகிறதுக்காக ஹிம்சை பண்ணுறான், அதுதான் பாவமாக வருது, அதுதான் நரகத்துக்கு போக வேண்டியதாக போகிறது இல்லையா. அப்போ இந்திரிய சுகமாக போகும்படிக்கு இல்லாதபடி தன் இஷ்டத்துக்கு இந்திரியங்கள்லாம் போகாதபடிக்கு பகவத் விஷயமாக அந்த இந்திரியங்கள் எல்லாம் திருப்பும்படிக்கு பண்ணுவானாம் பகவானே. அப்படி தன் விஷயமாக அந்த இந்திரியங்களை பிரேரணை பண்ணி ஈடுபடுத்துவான். அதனால இவனுக்கு பாவங்கள் நேராது, யமலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சாட்சாத் வைகுண்டத்தை போய் சேருவான். அப்படிங்கிறதுனால பகவானுடைய நாமமே யமவசத்தை போக்கும். இந்திரிய வசமாக இந்த இந்திரியங்கள்லாம் தன் இஷ்டத்துக்கு உலக விஷயமாக போகாது. அதனால இவனுக்கு பரஹிம்சைகள்லாம் பண்ணாதபடி பார்த்துக்குமா. இத்தனையும் பகவன் நாமமே நமக்கு பண்ணும் அப்படின்னு சுவாமி பெரியஜீராகிய மணவாள மாமனியோட அருளி செய்கிறார். இதே பதிகத்திலேயே அடுத்தது 7ஆம் பாசுரத்தில் சொல்லிட்டு வரார். தென்னவன் தமர் செப்பமில்லாதார் சேவதக்குவார் போல புகுந்து பின்னும் மண் கயிற்றால் பிணித்தற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்திலுளர நோக்கி மன்னவன் மசூதன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. இந்த வாசுரத்தில் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. மதுசூதனா அப்படின்னா விரோதி, அவளை நிரசனம் பண்ணக்கூடியவன், சமஸ்த விரோதிகளையும் போக்கக்கூடியவன், விரோதி நிரசன சீலன். ஆசிரிச்சவாளுக்கு வரக்கூடிய விரோதிகள், அதாவது சரணாகதி பண்ணவாளுடைய விரோதிகளை போக்கக்கூடியவன் மதுசூதன். மது கைடவர்கள் எல்லாம் நிரசனம் பண்ணானா என்ன அர்த்தம்? விரோதிகளை போக்கினான்னு அர்த்தம். அப்போது ஆந்தரிகமான விரோதிகள் இருக்குது, சத்ருக்கள். வெளியில் இருக்கக்கூடிய சத்ருக்கள் இருக்குது. யாருக்குன்னா சரணாகதி பண்ணவாளுக்கே, ஆசிரிச்சவாளுக்கே உண்டு. அதை எல்லாத்தையும் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் மதுசூதனான்னு கூட்டா.
இந்த மதுசூதன நாமம் சொல்றவா வானகத்து மன்றாடிகள் தாம். ஏன்னா வானகத்தில் இருக்கிற வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகளுக்கே அவளுக்கு பரிஞ்செண்டு பெருமாளோட வாக்குவாதமே பண்ணி அவளையும் பெருமாளையும் சேர்த்து வைப்பாளாம். யார் நித்திய சூரிகளையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறவா யாருடான்னா இங்கே நாமம் சொல்கிறவா. பூமியில் இருந்துட்டு சம்சாரியாக இருக்கிறவன் திடீர்னு அவன் வாயில் மதுசூதனான்னு வந்துட்டுனா இவன் போய் அவளுக்கு சேர்த்து வைக்கக்கூடியவனா நித்திய சூரியகளையும் பெருமாளையுமே சேர்த்து வைக்கக்கூடியவனா போயிடுவான் அப்படிங்கிறார். வானகத்து மன்றாடிகள் அவளுக்காக மன்றாடுவாளாம். யார் நித்திய சூரியர்களுக்காக பெருமாள்கிட்ட போய் மன்றாடக்கூடியவர்கள். மன்றாடுறது அப்படின்னா என்ன, நீதிமன்றத்தில் தான் மன்றாடுறது. அதை வக்கீல்கள்லாம் போய் மன்றாடுவா இல்லையா, வாதம் பண்ணுவா இல்லையா, அதை மாதிரி பெருமாள்கிட்ட போய் வாதம் பண்ணுவாளாம். இவாளுக்கு பறிஞ்சுட்டு நித்திய சூரியலுக்கு பறிஞ்சுட்டு. அப்போ நித்திய சூரியலுக்கு பெருமாள் ஒரு கால் பாராமுகமாக போயிட்டாருன்னா கூட பரிஞ்சுண்டு போய் சேர்த்து வச்சுருவாளாம் பெருமாளோட. அது மாதிரி பிரபாவம் இவாளுக்கு வந்துடுமா நாமம் சொல்கிறவாளுக்கு. பரமபதத்தில் நித்திய சூரிகள் காரியத்துக்கும் ஸ்ரீவைகுண்டநாதனோடு மன்றாடுவார் இவர்களிலே அப்படின்னு மணவாள மாமுனிகள் சொல்றார். அவளுக்கு நித்திய சூரியலுக்கு ஒரு காரியம் ஆகணுமானா பெருமாளோட மன்றாடி வாதம் பண்ணியாவது கடைசியில் அவள் காரியத்தை சாதிச்சு கொடுப்பாளாம். இங்கே நாமம் சொல்கிறவா பூமியில். எப்படி இங்கே சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் பூமியில் இருக்கிற மனுஷாலாக இருக்கிற ராஜாக்கள்லாம் தேவலோகத்தில் போய் அசுராளோட யுத்தம் பண்ணி தேவர்களை வாழ வச்சுட்டு வராளோ, அது மாதிரி இங்கே உட்காந்து சம்சாரியாக இருக்கிறவன் நாமம் சொல்கிறவன் மதுசூதனான்னு இவன் போய் நித்திய சூரியனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டுடுத்து இல்லை ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னா கூட இவா போய் மன்றாடியாவது பெருமாளோட மன்றாடியாவது காரியத்தை சாதிச்சு கொடுப்பா. சரி, அப்பேற்பட்ட சககாரிகள் இவான்னு சொல்றே. இதை மாதிரிக்கு என்ன பிரமாணம் இருக்கு? இப்படி பேசிட்டார் பெரிய ஆழ்வார். என்ன பிரமாணம் இருக்கு? மணவாளம் அவர்களே இது இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டாரு. நித்திய சூரியனுக்கு அப்படி என்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு? பெருமாட்டேருந்து சாதிச்சு கொடுக்கறதுக்கு இவா போய் உதவுறதுக்கு அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கானா? நித்திய சூரியகளில் ஒருத்தர் தான் ஜெயன் விஜயன் இவாள்லாம். சாபத்தினால பூமியில் வந்துட்டா இரண்யாட்சன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன்ற பேர்லலாம் வந்துட்டா. அப்போ இந்த நித்திய சூரி அவளுக்கு இப்போ என்ன காரியம் ஆகணும்னா சாபத்தினால வந்ததான இந்த ஆசுர ஜென்மம் இருக்கே அது போய் பகவானோட வைகுண்டத்தில் சேரணுமானா அதுக்கு என்னடா பண்ணுறது? நான் பெருமாளோட போய் மன்றாடியாவது இந்த நித்திய சூரியாகிய இரண்யகசிபுவை வைகுண்டத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். யாருடனா பூமியிலிருந்து நாமம் சொல்கிற பிரகலாத ஆழ்வான். பிரகலாத ஆழ்வான் நம்ம அப்பா இரண்யகசிபுக்காக பெருமாட்டியை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா எங்கள் அப்பாவுக்கு வைகுண்டம் கிடைக்கணும்னா. அவர் ஏற்கனவே அவங்க அப்பா என்னடாப்பா உன்னுடையதான 21 தலைமுறையில் வந்தவ அத்தனை பேரும் வைகுண்டம் போயிடுங்க பார். குலகோட்டி சமாயுக்தா கோட்டி குலத்தை உத்தாரணம் பண்ணுறது உன் நாமமே, நீ சொன்ன நாமம். அதனால பார் எல்லாரும் போறா பார், அதில் உங்கள் அப்பாவும் போறார் பாரு பெருமாள் காட்டுறாராம். அப்போ பெருமாள் நரசிம்மர்கிட்ட பிரகலாதாழ்வான் நாமம் சொல்றவன் போய் நித்திய சூரிக்காக காரியம் ஆகிறதுக்காக மன்றாடினான் அப்படின்றது இங்க பிரகலாத சரித்திரத்தில் இருக்கிறது மனசுல வச்சுட்டு தான் சுவாமி பெரியாழ்வாரும் வானகத்து மன்றாடிகள் தாமேன்னு சொன்னார். அதை வச்சுட்டு தான் சுவாமி பெரியஜீரும் இப்படி ஒரு அற்புதமான வியாக்கியானம் பண்ணார். பரமபதத்தில் நித்திய சூரியர்கள் காரியத்துக்கும் ஸ்ரீ வைகுண்டநாதனோடு மன்றாடுவார் இவர்களிலே. இங்க நாமம் சொல்றவா மதுசூதனா ரிஷிகேசா நாராயணன் நாமம் சொல்றவா அங்க போய் பெருமாட்டியும் வேறு சககாரிகள் இல்லை. அப்ப நித்தியசூரலுக்கு வேற யாரு உதவ போறா? யாரும் நித்தியசூரலுக்கு போய் உதவ முடியாது. வேற யார் உதவலாம்னா நாமம் சொல்றவன்னா போய் உதவலாம். அப்படின்னா நாம பிரபாவம் எப்பேற்பட்டது, சொல்றவனுக்கே இவ்வளவு பிரபாவம் இருக்குன்னா நாமத்துக்கு எப்பேற்பட்ட பிரபாவம் அப்படிங்கிறது நாம பிரபாவத்தை எடுத்து காட்டுறார் அப்படின்னு இந்த பதிகத்தில் வரக்கூடியதான வியாக்கியானங்களை அனுபவித்தோம். மேலே அடுத்த நாம மகிமையை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.